she is diagnosed with presence of E. coli for the past 3 days. So what is the condition of this case? So UTI. UTI na what is mean by UTI? Urinary tract infection. So urinary tract ங்கிறது எதுல இருந்து எது வரைக்கும் இருந்தா அது urinary tract ன்னு நாம சொல்றோம். From bladder. urethra to bladder or kidney or urethra எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? Kidney. So kidney to bladder இருக்கிறதா உன்னோட urinary tract ன்னு சொல்றோம். So இந்த இடத்துல உனக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படினா that is known as urinary tract infection. So from this case அவங்களோட clinical presentation என்னவா இருக்கு? Burning situation வேற increased frequency and urgency of urine. So எதனால உங்களுக்கு UTI வந்திருக்கு? E. coli. So what is E. coli? Bacteria or virus or fungi? Bacteria. So it is the condition which is caused by the bacterial infection. அது எது மூலமா கண்டுபிடிக்கறாங்க பாக்டீரியா இருக்குங்கறத urine culture மூலமா கண்டுபிடிக்கறாங்க. This is your diagnostic method or investigation. So இந்த கேஸ்ல வந்து நமக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்குன்னா அவங்களோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் கிடைச்சிருக்கு, எதனால அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்ற அந்த பேத்தோபிசியாலஜி கிடைச்சிருக்கு and how they are diagnosed the condition நமக்கு கிடைச்சிருக்கு. So இத வச்சு நம்ம UTI னா என்னங்கறத பாப்போம். So UTI னா நீ சொன்ன மாதிரி கிட்னில இருந்து bladder வரைக்கும் இருக்குறது தான் urinary tract. அதுல வர இன்ஃபெக்ஷன் due to bacteria, virus or fungi, that is known as UTI, urinary tract infection. So இது வந்து யாருக்கு அதிகமா இருக்கும்? Epidemiology of UTI? Female. So how females are most affected and why? Yes, சத்தமா சொல்லுங்க. So okay, narrow small இருக்கறனால உங்களுக்கு வந்து females are most commonly affected and அதுவும் இல்லாம வேற என்னெல்லாம் ரீசனா இருக்கலாம்? What are the other reasons for female are most commonly affected? Yes, menstruation. So இந்த டைம்ல உங்களுக்கு HP level மாறலாம், pH level மாறலாம். So அதனால கூட ஏதாவது infections வரலாம். இல்ல நம்ம sanitary pads யூஸ் பண்றதுனால கூட infections வரலாம். So these are the main reasons for UTI. So what are the signs and symptoms of UTI? So India was இதுலயே இருக்கு case study. What are the signs and symptoms of UTI? Burning sensation வேற? Increased frequency, urgency of urine. Okay, வேற? Pain வேற? Sorry? Urine mixed with blood. Okay. Fever and chills. வேற? அவங்களுக்கு பெயின் எங்க இருக்கும்? அப்டாமினல்ல பெயின் இருக்கும். வேற? லைக் அவங்களுக்கு யூரின் போகும்போது யூரினேஷன் அப்போ பெயின் இருக்குமா? இருக்கும். ஸோ பெயின்ஃபுல் யூரினேஷனும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அவங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு எபிடெமியாலஜி பார்த்துட்டோம், கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டோம். ஸோ வாட் ஆர் தி diagnostic method ன்னு பாத்தீங்கன்னா as I said earlier urine culture மூலமா பாக்டீரியா எல்லாம் வரும். வேற என்னென்னலாம் உங்களுக்கு வந்துட்டு diagnostic features இருக்கு? Blood test. Yes, very good. Blood test. So இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ எதனால UTI காஸ் ஆகுது? What are the causes for UTI? So one is bacteria, virus or fungi. இந்த மாதிரி microbes வருது. So what are the other causes? Dehydration. அடுத்து poor hygiene. வேற? வெறும் dehydration, poor hygiene மட்டும் தான் ரீசனா? ஸ்மோக்கிங், ஆல்கஹாலிசம் இன்டேக் பண்றவங்களுக்கெல்லாம் UTI வரது சான்சஸ் இல்லையா? இருக்கும். ஸோ அப்போ என்னெல்லாம் தி காசஸ்? ஸ்மோக்கிங், ஆல்கஹால். ஸோ வேற யாருக்கெல்லாம் காஸ்? இப்போ நீ வந்து
லைக் கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்க 3 hours எக்ஸாம் எழுதுற அப்போ உனக்கு யூரின் வந்துருச்சு பிளாடர் ஃபுல் ஆயிடுச்சு அப்போ நீ என்ன பண்ணிப்பாங்க அப்போ ரொம்ப நேரம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாலும் என்ன ஆகும் இன்ஃபெக்ஷன் வரும் ஸோ கண்ட்ரோலிங் த யூரின் ஃபார் லாங் பீரியட் ஆஃப் டைம் நீ கண்ட்ரோல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கேன்னா உனக்கு யூடிஐ வரதுக்கு சான்சஸ் இருக்கு சரி இப்போ நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ எப்படி மேனேஜ் பார்க்கலாம் நம்ம ஸோ யாருக்கு வேர்ல்டு ரொம்ப அஃபெக்டாக இருக்கு பார்க்கணுமா இல்லையா ஸோ 5 டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டு அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் management. What is the management or treatment of UTI? Painkillers. Where? Antibiotics. So இதெல்லாமே வந்து உனக்கு antibiotics and painkillers for your E. coli and painful urination க்கு abdominal pain க்கு கொடுக்கிறது. So வேற ஏதாவது நம்ம பண்ணலாமா? UTI வந்து இப்போ அதிகமாகி இல்ல chronic stage போய் அடுத்து நமக்கு renal affect பண்றதுக்கு இல்லாம preventive measures நம்ம என்ன எடுக்கணும்? What are the preventive measures of UTI? Proper hygiene இருக்கலாம். Next, good. Hydration, proper hygiene, வேற avoid alcoholism, smoking. So நம்ம private பார்த்து clean-ஆ வச்சுக்கலாம். sanitary pads யூஸ் பண்ணும்போது ப்ராப்பரா 6 hours once dispose பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணோம்னா நம்ம UTI வரதை prevent பண்ணலாம். ஓகேவா?